குழந்தைகள் முதல் பெரியவங்க வர மிகவும் பிடிச்ச ஒரு உணவு எதுனா இட்லி. அந்த இட்லி எப்படி இருந்தா நமக்கு எல்லாம் பிடிக்கும்? நல்லா சாஃப்டா ஸ்பாஞ்சியா இருந்தா நமக்கு பிடிக்கும். அப்ப இந்த சாஃப்டா ஸ்பாஞ்சி ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? ஏற்கனவே நமக்கே தெரிஞ்சதுதான் புளிக்க வைக்கிறாங்க. அதுதான் என்னன்னு சொல்ல நம்ம ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னா புளிக்க வைக்குதல். புளிக்க வைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது பாக்டீரியாஸ்னா என்னன்னு சொல்லுவோம்? நுண்ணுயிரிகள். இந்த நுண்ணுயிரிகள் பாக்டீரியாஸ்லயே 2 வகையா இருக்கு. ஒன்னு நல்லது செய்யற பாக்டீரியா, இன்னொன்னு தீமை செய்யும் பாக்டீரியா. இந்த நல்லது செய்யற பாக்டீரியாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மாவை என்ன பண்ணும்? புளிக்க வைக்கும். அந்த புளிக்க வைக்கும் போது என்ன ஆகும்? அது கார்பன் டை ஆக்சைடு உருவாக்கும். இந்த கேஸ் தான் கெட் ட்ராப்ட் அஸ் பபிள்ஸ். ஓகே, பபிள்ஸா உள்ள ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த மாவை என்ன பண்றோம்? நம்ம ஸ்டீம்ல வேக வைக்கும் போது இந்த கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்பேண்ட் ஆகும் போது வெளியில வரும். எக்ஸ்பேண்ட் ஆகி வெளியில வரும்போதுதான் இட்லி எப்படி இருக்கு? சாஃப்டா இருக்கும். அதே சமயத்துல ஸ்பாஞ்சியா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இன்னொரு காரணத்தாலையும் என்ன ஆகும்? சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியா இருக்கும். எதுனா அதுல கொஞ்சம் சோடா மாவு ஆட் பண்றதை நம்ம பாக்குறோம். இந்த சோடா மாவு அப்படின்னா எதுன்னா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட். இந்த சோடா மாவு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும்போது தண்ணி கூட கலந்து ஜஸ்ட் நம்ம ஹீட் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி மாவுல போட்டு அந்த மாவை ஸ்டீம்ல வைக்கும் போது ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்? இது இமீடியட்டா கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். இந்த கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகிறதாலையும் இட்லி எப்படி இருக்கும்? சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியா இருக்கிறத பாக்குறோம். அப்ப பேக்கிங் சோடா என்னன்னா தட் இஸ் இன்ஸ்டன்ட் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதே ஃபெர்மெண்டேஷன் அப்படின்றது என்னன்னா நேச்சுரல் டேஸ்ட் கொடுக்கும். That's all. Science is simple.